ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த மேட்ச் டே ரிவ்யூ ஆஃப் எம்ஐ vs கேகேஆர். இந்த மேட்ச் ஒரு அற்புதமான மேட்சுங்க. ரெண்டு டீமும் போலன்னு பேட்டிங்கில் ரன் அடித்து குவிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு கேகேஆர் இன்னிங்ஸ்லேருந்து பார்த்தா ஓப்பனிங் அஜின்கியா ரஹானும் ஃபின்னாலனும் வந்தாங்க. மொதல் 2 ஓவர் பொறுமையாக தான் போச்சு மேட்ச். ரெண்டாவது ஒரு ஹர்திக் பாண்டியா ஃபின்னாலனை நிற்க வச்சு பால் அப்படி நவுத்தி காட்டிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தாங்க ஆரம்பிச்சது மேட்சே. எவன் போட்டாலும் அடிப்பேன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. கசன்ஃபரா அடிப்பேன், ஹர்திக் பாண்டியாவா அடிப்பேன், பும்ராவா அவனையும் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி எவன் போட்டாலும் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து தான் வந்தார் நம்ம லார்ட் தாக்கூர். அப்படியே சொல்லி வச்சு அந்த லாங் ஆனில் ஃபின்லாண்டில் விக்கெட்டை எடுத்தார். எடுத்ததுக்கப்புறம் மேட்ச்சில் மொமெண்டம் குறையும் நினைக்கலாம், பட் விடவே இல்லையே. மைண்ட் மார்க்கண்டே போட்ட அடுத்த ஓவரே போலன்னு பொழந்துட்டாங்க. என்னடா இது ரன்னு போகுதுன்னு உடனே எடுத்துகிட்டு போய் தாக்கூட்ட பாலை கொடுத்துட்டாரு ஹர்திக் பாண்டியா. உடனே கேமரன் கிரீனு அவுட்டு. அடுத்து தான் 2 பேர் ரகானேவும் அன்கிரீஸ் ரகுவன்சி காட்டையாக போட்டானுங்க. போட்டு தட்டி ரன்னே வரல. கொஞ்ச நேரத்தில் திருப்பி நம்ம லார்ட் தாக்கூர் வந்து ரகானே விக்கெட்டை தூக்குறாரு. தூக்குனதுக்கப்புறம் ரிங்குவும் அன்கிரீஸ் ரகுவன்சி பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. அடுத்த ஒரே ஸ்பின்னர் வந்தோடனே பிறந்துட்டானுங்க. சரி 2 பேரும் அடித்து பிரிக்க போகிறானுங்கன்னு பார்த்தா ஸ்டார்ட் ஆன வேகத்திலே ஸ்லோ ஆயிட்டானுங்க. அப்படியே அப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு 220 ரன் போஸ்ட் பண்ணுறானுங்க. லோயர் ஆர்டர் கொஞ்சம் சொதப்பிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் வரானுங்க. வந்த உடனே 220 பத்தாது போ அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பால்லேருந்து பொழந்து தள்ளுறானுங்க. இது ரோஹித் சர்மா ரிக்கல்டன் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதே இல்லைன்ற மாதிரி அடித்து கிரவுண்டு பூரா சுற்றி காட்டுறானுங்க. வருண் சக்கரவர்த்தி போட்டால் ரோஹித் பழகிறான், நரேன் போட்டால் ரிக்கல்டன் பழகிறான். ஆக மொத்தத்தில் கிரவுண்டு ஃபுல்லாக சுற்றி காமிச்சுன்னு இருந்தாங்க. மேட்ச் அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் ரோஹித் விக்கெட் விழுந்துச்சு. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா அடுத்து எவன் வந்தாலும் பாலே 4 அடிக்கிறான். சூரியகுமார் யாதவ் வந்தான், ஃபைன் லெக்கில் அவனோட ஷாட். அடுத்து திலக் வந்தான், அவனும் பவுண்ட்ரி. அடுத்து ஹர்திக் வந்தான், அவனும் பவுண்ட்ரி. சரி மேட்ச் 17 ஓவரில் முடிஞ்சிடும்னு பார்த்தா இல்லை, நாங்கள் எப்படி மேட்ச் அவ்வளோ சீக்கிரம் முடிப்போன்ட்டு லாஸ்ட் ஓவர் கொண்டு போய் 14 வருஷ சாபத்தை ஒரு வழியாக முடிச்சிட்டானுங்க.